என் குடும்பத்து மேல யாரு கண்ணு பட்டுச்சோ இப்படி எல்லாம் நடந்துகிட்டு இருக்கு. இது எங்க பங்கஜ், பிரதீப். அம்மா என்னாச்சுமா? ஒண்ணும் இல்லையே, அடிபட்டுச்சா? பிரதீப், அதே மூட்டு வலிடா, நடக்கவே முடியல. நீங்க இங்க உட்காருங்க. வாங்க வாங்க வாங்க, நல்லா பார்த்து உட்காருங்கம்மா. என்னாச்சு அத்தை? ஒண்ணு இல்ல விஜி. அது ரொம்ப நாளா அம்மா கால்ல மூட்டு வலி இருந்துச்சுல்ல விஜி, அதான் நான் போய் டாக்டரை கூட்டிட்டு வரேன். அதெல்லாம் வேண்டாப்பா. எதுக்கு டாக்டரை போய் இப்ப கூப்பிடுற? மாத்திரை போட்டேன்னா எல்லாம் சரியா போயிடும். அம்மா, அப்பா சொன்னாரு நீங்க ராத்திரில மூட்டு வலி தாங்காம தூங்கவே மாட்டேங்கிறீங்கன்னு. நான் உங்ககிட்ட நிறைய தடவை சொல்லிட்டேன் டாக்டர் குரானாவை டெல்லியில போய் பாருங்கன்னு. ஆனா நீங்க போகாம அதுக்கு ஏதாவது சாக்கு போக்கு சொல்லி தள்ளி போட்டுக்கிட்டே இருக்கீங்க. அம்மா, இந்த தடவை நீங்க தப்பிக்கவே முடியாது. நான் என்ன சொல்றேனோ அதை கேட்டாகணும். செக்அப் பண்ணி ஆகணும் உங்களுக்கு. என்னப்பா இது, திடீர்னு எப்படிப்பா போக முடியும்? இப்ப ராஜேஷ். ஆமா, என்ன நினைச்சு நீங்க கவலைப்பட்டு உங்களோட உடம்ப நீங்க கெடுத்துக்காதீங்க. அண்ணா சொல்றது கரெக்ட் தான். நீங்க கம்ப்ளீட் செக்அப் பண்ணிக்கிட்டே ஆகணும். நான் டாக்டர் கிட்ட பேசுறேன், அதோட டிக்கெட்ஸும் புக் பண்றேன். நீங்க கண்டிப்பா போறீங்க. இப்போ வந்துடுறேன். ஐயோ அதெல்லாம். டேய் ராஜேஷ், இத பாருப்பா, ராஜேஷை விட்டுட்டு போக கூடாது. அவனுக்கு நம்ம துணையெல்லாம் தேவைப்படுது. அவனை விட்டுட்டு நான் எங்கேயும் வரமாட்டேன். நான் எங்கேயும் போக மாட்டேன். நாங்க இத்தனை பேர் இங்க இருக்கோம்ல ராஜேஷை பாத்துக்கிறதுக்காக. நீங்க நிம்மதியா போயிட்டு வாங்க. 1-2 நாள் தானே அத்தை. என் மேல நம்பிக்கை வைங்க, நான் எல்லாத்தையும் பாத்துக்கிறேன். அம்மாவுக்கு செக்அப் நல்லபடியா முடியும் நம்புறேன். அவங்களுக்கு வேற எந்த ப்ராப்ளமும் வந்துடக்கூடாது. இந்த ஸ்டேஜ்ல இந்த மாதிரி ப்ராப்ளம் வரதெல்லாம் காமன் தான் தெரியும். ஆனா ஆபரேஷன் மட்டும் பண்ண வேண்டாம்னு. சொல்லுங்க சார். இல்ல நான் வீட்ல தான் இருக்கேன். நைட் ஷிஃப்ட். ஐ அம் சாரி சார், ஆனா நைட் ஷிஃப்ட் பண்றது எனக்கு பாசிபிளான தெரியல. ஓகே ஓகே, நான் வந்துடுறேன். சரி, 11 மணிக்குள்ள அங்க வந்துடுறேன். ஓகே, பை. பிரீத்தி, நீ எப்படி நைட் ஷிஃப்ட்டுக்கு போக முடியும்? அதுவும் என்கிட்ட கேட்காமலே நீ ஓகேன்னு சொல்லிட்ட. பிரதீப், நானும் மாட்டேன்னு சொல்லிருப்பேன். ஆனா அதுக்கப்புறம் தான் ஞாபகம் வந்துச்சு, மாமாவும் அத்தையும் டெல்லியில தானே இருக்காங்க. சோ ப்ராப்ளம் இல்லையே. ப்ராப்ளம் இருக்கு பிரீத்தி. நீ நைட்ல வேலைக்கு போறது எனக்கு சுத்தமா பிடிக்கல. கம் ஆன் பிரதீப், நான் என்ன தினமா போயிட்டு இருக்கேன். ப்ரொடக்ஷனால ஏதாவது பிரச்சனையா இருக்கும், அதான் நைட்ல கூப்பிடுறாங்க. எங்களோட பிரச்சனையை கொஞ்சமாவது புரிஞ்சுக்கோ. என்னோட பிரச்சனையை நீங்க யாரும் புரிஞ்சுக்கல, அப்புறம் நான் எப்படி பிரதீப்? பிரதீப், உனக்கும் பிரீத்தி மேல நம்பிக்கை இல்லையா? இப்ப நம்புறது விஷயம் இல்ல பிரீத்தி, எனக்கு உன் மேல நிறைய நம்பிக்கை இருக்கு. ஆனா நீ ரொம்ப நல்லவன். உன்னை தவிர வேற யாரும் என்னை இந்த அளவுக்கு பாத்துக்க முடியாது. ப்ளீஸ் என்ன போக விட. ப்ளீஸ். சரி, ஆனா இன்னைக்கு மட்டும்தான். இனிமே நைட் ஷிஃப்ட் பேச்சே வரக்கூடாது. ப்ராமிஸ். இன்னைக்கு ராத்திரி மட்டும்தான். ப்ரொடியூசர் கிட்ட நான் சொல்லிடுறேன், என் ஹஸ்பண்ட் நான் இல்லாம இருக்க மாட்டாருன்னு. ஷூட்டிங்க காலையிலே வச்சிருங்கன்னு சொல்லிடுறேன். ஓகே? இது சரியில்லை பிரீத்தி. பிரீத்தி, நீ செய்யறது கொஞ்சம் கூட சரியில்லை. பிரீத்தி படிக்க போறத சொல்லிட்டு ஷூட்டிங் போய்கிட்டு இருக்கா. எனக்கு தெரியும் நான் பொய் சொன்னேன். ஆனா நான் உண்மையை சொன்னா என்னால என் விருப்பப்படி எதுவும் பண்ண முடியாது. பிரீத்தி, கல்யாணத்துக்கு அப்புறம் நம்மளோட விருப்போ வெறுப்பு எல்லாத்தையும் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிட்டு தான் போகணும். அது உங்களோட வேலை அக்கா, என்னோடது இல்ல.
உங்களை பொறுத்த வரைக்கும் புருஷன் குழந்தை குடும்பம் அதான் முக்கியம். ஆனா எனக்கு எனக்கு இந்த உறவுகளோட சேர்த்து என்னோட விருப்பமும் இம்பார்ட்டன்ட் தான். அப்புறம் நான் பண்ற வேலையை என் மூச்சை விட அதிகமாவே நேசிக்கிறேன். நீங்க என்ன பத்தி கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்ல. அத்தை மாமா வந்த உடனே நானே அவங்க கிட்ட பேசிக்கிறேன். பிரீத்தி, அன்னிக்கிட்ட இந்த முதல்ல மரியாதை இல்லாம பேசாத. சரியாதானே பேசுற பிரதீப். நான் வெக்கப்படுற மாதிரி எந்த தப்பு பண்ணலையே. எப்ப பார்த்தாலும் நான் சொல்றதே ஏன் எல்லாரும் குறி வைக்கிறீங்க? நான் ஏன் அமைதியா இருக்கணும் பிரதீப்? இது எத்தனை நாளைக்கு? நீ என்ன தப்பு புரிஞ்சுகிட்டு இருக்க பிரீத்தி. உன்னோட லைஃப்ல வேற எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாதுன்னு தான் நான் இதெல்லாம் சொல்லிட்டு இருக்கேன். நீங்க செய்யற வேலையே இதாங்க. அடுத்தவங்க பர்சனல் லைஃப்ல மூக்க நுழைக்கிறது மட்டும்தான் உங்களோட வேலையே. பிரீத்தி, மரியாதையா பேசு. நீ கத்தாத பிரதீப். இந்த வீட்டுக்கு நான் சின்ன மருமக தான். ஆனா யார் வேணாலும் என்ன கேள்வி கேட்கணும்னு அவசியம் இல்ல. பிரீத்தி, உன்னை நான் என்னோட தங்கச்சியா நினைக்கிறேன். அதனாலதான் நான் இப்ப சொல்ல வந்தேன். இந்த வீட்டோட பெரிய மருமகளா இருக்கிறதுனால அத்தை இந்த வீட்டோட பொறுப்பை என்கிட்ட ஒப்படைச்சிட்டு போயிருக்காங்க. ஆனா அதுக்காக அந்த அதிகாரத்தை நான் என்னைக்குமே பயன்படுத்த மாட்டேன். நீயும் சரி, ஆர்த்தியும் சரி, எப்பவுமே என் கூட பிறந்த தங்கச்சிங்க தான். அந்த உரிமையில தான் நான் உங்ககிட்ட தடுக்கிறதுலயும் நிறுத்துறதுலயும் மட்டும்தான் உங்க உரிமை இருக்குன்னு நினைக்காதீங்கக்கா. எனக்கு நீங்க துணையா நிக்கலாம்ல. அக்கா, ஏன் புருஷனுக்கு இதுல எந்த ப்ராப்ளமும் இல்ல. நீங்க எதுக்காக இடையில வரீங்க? நீங்க போங்க, போய் உங்க புருஷனையும் குழந்தைகளையும் நல்லா பாத்துக்கோங்க. என் குடும்பத்தை சேர்ந்தவங்க கிட்ட நீ இந்த மாதிரி பேசுறதுக்கு உனக்கு எந்த அதிகாரமும் இல்ல. இப்ப வித்தியாசத்தை காட்டிட்டியே. நான் சந்தோஷமா இருந்தாதான் உனக்கும் மத்தவங்களுக்கும் சந்தோஷம் சொன்னேன். ஆனா இப்ப உன் குடும்பத்துக்கு முன்னாடி வேற மாதிரி பேசுற. உன்னை என்னால புரிஞ்சுக்கவே முடியல பிரதீப். எனிவேஸ், உன்கிட்ட சண்டை போடுறதுக்குலாம் இப்ப எனக்கு நேரம் இல்ல பிரதீப். ஷூட்டிங்க்கு டைம் ஆயிடுச்சு. பாய். அண்ணி, பிரீத்தி இப்படி நடந்துகிட்டதுக்கு நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். எனக்காக அவளை மன்னிச்சிருங்க. நீ என்கிட்ட மன்னிப்பு கேட்க வேண்டிய அவசியம் இல்ல பிரதீப். பிரீத்தி இப்படி நடந்துகிட்டதால எனக்கு அவ மேல கோபம் கிடையாது, பயமா தான் இருக்கு. ஏன்னா இதுக்கு முன்னாடி ஒரு தடவை மாமா இவ ரேடியோ ப்ரோக்ராம் பண்றத பத்தி ரொம்ப கோவப்பட்டாரு. மறுபடியும் மாமா இவளை திட்டுற நிலைமை வந்துடக்கூடாதுன்னு தான் நான் அவளுக்கு சொல்லி புரிய வைக்க பார்த்தேன். அது எனக்கும் தெரியும். ஆனா இத பிரீத்தி புரிஞ்சுக்க மாட்டேங்கிறா. இது என்னோட தப்பு தான், நான் அதை ஒத்துக்கிறேன். வீட்டுல இருக்கிறவங்களை அப்செட் பண்ணவும் நான் விரும்பல. அதே சமயம் பிரீத்தியோட சந்தோஷமும் கிடக்கூடாது. நான் இப்படி யோசிக்கிறதே எனக்கு பலவீனம் ஆயிடுச்சு. அப்பா அம்மா முன்னாடி போய் நின்று பிரீத்திக்காக சண்டை போட எனக்கு தைரியம் வரமாட்டேங்குது அண்ணி. பிரீத்தி இதை முழுசா புரிஞ்சுக்க மாட்டேங்கிறா. உங்களுக்கு நடுவுல நான் மாட்டிக்கிட்டு இருக்கேன். நான் என்ன பண்ண போறேன்னு எனக்கு தெரியல. உன் மேல நீயே பழிய போட்டுக்காத பிரதீப். நீ ஒன்னும் கோழையும் இல்ல, பலவீனமானவனும் இல்ல. நீதான் உங்க அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் ரொம்ப பிடிச்சமான, செல்லமான, அன்பான பையன். அதோட பிரீத்தியை ரொம்ப நேசிக்கிற ஒரு புருஷனும் கூட. எல்லாரையும் ஒரே நேரத்துல சந்தோஷப்படுத்துறது யாராலையும் முடியாது. நீ எதுக்கும் கவலைப்படாத. நீ இந்த மாதிரி கவலையா இருக்கிறத பார்க்க என்னால முடியாது. நீயும் பிரீத்தியும் சந்தோஷமா இருக்கிறத பார்க்க தான் நான் விரும்புறேன். ஆமா நீ, ஆனா பிரீத்தி, எனக்கு உன் மேல முழு நம்பிக்கை இருக்கு. உன்னால பிரீத்தி கிட்ட பேசி புரிய வைக்க முடியும். உடனடியா யாராலையுமே மாற முடியாது. அதுக்கு கொஞ்ச நாள் தேவைப்படும். இந்த வீட்டோட சூழ்நிலைக்கு ஏத்த மாதிரி அவங்க மாறியே ஆகணும். சொல்ல முடியாது, ஒருவேளை அத்தையும் மாமாவும் பிரீத்தியை புரிஞ்சுக்கிட்டு அவளோட விருப்பத்துக்கு சம்மதிக்கவும் செய்வாங்க. நீங்க 2 பேரும் சந்தோஷமா இருக்கிறத பார்க்க தானே அவங்களும் விரும்புறாங்க. சரி விடு, எங்க சிரி பார்க்கலாம். இத தானே நான் எதிர்பார்த்தேன். சரி, இன்னொரு விஷயம். நீ பிரீத்தி கிட்ட இந்த விஷயத்துக்காக சண்டை போடவே கூடாது, சரியா? அம்மா, இன்னைக்கு ஆஃப் டேலி ஸ்கூல் விட்டுடுவாங்கல்ல? ஆமா, இன்னைக்கு கணபதிக்கு விசேஷமான நாள் இல்ல. சரி, வாங்க போலாம். அருண், பிரியா, பானு சீக்கிரம் சாப்பிட்டு வாங்க. எங்க போயிருந்தீங்க?
அது நான் ஃபோன்ல பேசிக்கிட்டே அப்படியே வெளியே போயிட்டேன். பிரசாந்த் தான் ஃபோன் பண்ணியிருந்தான் ஷோபா. இன்னைக்கு அவன் என்கிட்ட அதே பேச்சை தான் ஆரம்பிச்சான். ரொம்ப கஷ்டப்பட்டு நான் ஒரு வழியா இந்த வீட்டை முன்னுக்கு கொண்டு வந்திருக்கேன். அவனுக்கு இந்த வீட்டு மேலதான் கண்ணு. நீங்க எதுக்காக பிரசாந்தோட போனை அட்டென்ட் பண்ணீங்க? கட் பண்ணிருக்க வேண்டியதானே? அவனுக்கும் நமக்கும் எந்த உறவும் இல்ல. அவன் எதுக்காக நம்ம கிட்ட பேசணும்? பிரசாந்த் எனக்கு நல்லாவே தெரியும். பிரசாந்த் தெரியுமா? ஆமா, அருண், பிரசாந்த் உனக்கு எப்படி தெரியும்? எனக்கு எல்லாம் தெரியும் பாட்டி. அவர்தான் என் அப்பா. அருண், இதை உன்கிட்ட யாரு சொன்னாங்க? நீங்க மறந்துட்டீங்களா அம்மா? மும்பைல நாம ஊரு சுத்தி பார்க்கும்போது அங்க சுனிதா ஆண்டிய பார்த்தோம்ல. அப்புறம் அவங்க திரும்ப திரும்ப பிரசாந்த் அப்பா பத்தி கேட்டாங்களே. சுனிதா, பிரசாந்த். வாங்க பசங்களா, சீக்கிரம் வாங்க. வந்து டிஃபன் சாப்பிடுங்க. உட்காருங்க. இன்னைக்கு உங்க தாத்தா உங்களை ஸ்கூல்ல விடுவாரு. எனக்கு நல்லாவே புரியுது ராஜேஷ். உனக்கு குழந்தைங்களோட நினைப்பு வந்துகிட்டே இருக்க. குழந்தைங்களும் உன்னதான் நினைச்சிட்டு இருக்காங்க ராஜேஷ். ஆர்த்தி கிட்ட திரும்ப திரும்ப கேட்டுட்டு இருக்காங்க, அப்பாவை எப்ப பார்க்க போறோன்னு. யூனோ ஒன் ராஜேஷ், மும்பைல நான் உன்னை முத தடவையை பார்த்த போது நான் அப்பவே ஆர்த்தி கிட்ட கேட்டேன், எப்பவுமே சிரிச்சு பேசுற உன்ன மாதிரி ஒரு பொண்ணுக்கு ராஜேஷ் மாதிரி ஒரு பையனை எப்படி பிடிச்சதுன்னு. ஏன்னா ஸ்மைல்லாவே அவருக்கு அலர்ஜியா இருக்க. யார்கிட்டயும் பேச மாட்டேங்கிறாரு. உனக்கு ஒண்ணு தெரியுமா? அப்படி நான் சொன்னதுக்கு ஆர்த்தி என்ன திட்டினா. அப்புறம் சொன்னா, ராஜேஷை பார்க்கும்போது என்னோட கண்ணால பாருன்னு. ரொம்ப அமைதியான, புத்திசாலித்தனமான, மத்தவங்களை புரிஞ்சுக்கிற மனுஷன். அதை நானும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். உன் ஃபேமிலிக்கு முன்னாடி ஆர்த்தி நீ எப்படிலாம் சப்போர்ட் பண்ண. ஐ மீன், நீ அவன் மேல எவ்வளவு கோபமா இருந்தாலும் மத்தவங்க ஆர்த்தியை தப்பா பேசுறத பார்த்துக்கிட்டு உன்னால சும்மா இருக்க முடியல. இதை ஒத்துக்கிட்டே ஆகணும். உன்கிட்ட ஏதோ ஒண்ணு இருக்க. இல்லைன்னா நீ ஆர்த்திக்கு இந்த மாதிரி சப்போர்ட் பண்ணவே மாட்ட. உண்மை எதுவோ அதைத்தான் நான் எல்லார்கிட்டையும் சொன்னேன். ஆர்த்தியோட இடத்துல வேற யார் இருந்திருந்தாலும் நான் அதை தான் செஞ்சிருப்பேன். அப்படின்னா ஆர்த்தி நல்லவன் சொல்ற. அப்புறம் என்னதான் ப்ராப்ளம் உனக்கு? எல்லாமே நல்லா தானே இருக்கு. இவ்வளவு அன்பான குழந்தைங்க உனக்கு, இவ்வளவு அழகான மனைவி உனக்கு. உன்னோட ஃபேமிலியை அவ தன்னோட ஃபேமிலியா தானே நினைச்சிட்டு இருக்கா. எதையுமே ஆர்த்தி தப்பா எடுத்துக்க மாட்டா. இரவும் பகலும் உன்னதான் நினைச்சிட்டு இருக்கா அவ. உனக்காக அவ உயிரை கூட கொடுப்பா ராஜேஷ். அவ எதை பத்தி நினைக்க மாட்டா, எதை பத்தி நினைக்க மாட்டா. இதுதான் என்னோட ப்ராப்ளம். உனக்கு புரியுதா? ஆர்த்தியோட அன்பு உனக்கு ப்ராப்ளமா இருக்கு. ஸ்ட்ரேஞ்சியா? ஆனா
அன்பு காட்டுறதால பிரச்சனையா? நான் முத தடவை இந்த மாதிரி கேள்விப்படுறேன். ஓகே, அப்புறம் எதுக்காக நீ அவளை விரும்புற? சொல்லு ராஜேஷ். மும்பையில் இருக்கும்போது அதை பார்த்தேன். நீ ஆர்த்தி எவ்வளவு அழகா பாத்துக்கிட்ட. அவளை நினைச்சு நீ எவ்வளவு பொசசிவா இருக்க. அதை உன்னால நிச்சயமா மறக்கவே முடியாத. நீ தான் தப்பா நினைச்சுக்கிட்டு இருக்க. உனக்கு புரியுதா? நான் ஆர்த்திய கொஞ்சம் கூட விரும்பல, விரும்பவும் மாட்டேன். ஐ ஹேட் her. எனக்கு அவ மேல வெறுப்பு தான் இருக்கு. ஆர்த்தி, ஆர்த்தி, நம்ம அருண் என்ன சொல்ற? என்ன ஆச்சு? இந்த சுனிதா அவ உன்னோட ஃப்ரெண்டு தானே? ஆமாமா, கல்யாணத்துக்கு அப்புறம் அவன் மும்பைக்கு ஷிஃப்ட் ஆயிட்டா. அட கடவுளே, அவ ராஜேஷ் கிட்ட ஏதாவது சொல்லிருந்தானே, என்ன பண்றது? ஆர்த்தி, கேக்குறல்ல, என்ன ஆச்சு? அவருக்கு எல்லாமே தெரிஞ்சிருச்சு. நான் விதவை இல்ல, எனக்கு டைவர்ஸ் தான் ஆயிருக்குன்னு தெரிஞ்சிருச்சு. நாம சொன்ன பொய்யெல்லாம் இப்ப அவருக்கு தெரிஞ்சு போச்சுமா. அவருக்கு தெரிஞ்சு போச்சு. அதான் இப்ப அவர் என் மேல இவ்வளவு கோவமா இருக்காரு. அதான் வார்த்தைக்கு வார்த்தை அவர் அதையே சொல்லிக்கிட்டு இருக்காரு. நான் அவருக்கு துரோகம் பண்ணிட்டேன்னு சொல்லிக்கிட்டே இருக்காரு. முடிஞ்சு போச்சு. ஆனா எல்லாமே முடிஞ்சு போச்சு. ஆனா அவருக்கு எப்படி தெரிஞ்சது? ஒருவேளை சுனிதா? ஆமா, இருக்கலாம். மும்பைல இருந்தப்ப நானு அவரு குழந்தைங்க எல்லாரும் வெளியே போயிருந்தோம். அப்போ அப்போ அப்ப சுனிதாவை பார்த்தா. அப்பையில இருந்துதான் எல்லா பிரச்சனையும் ஆரம்பிச்சது. குழந்தைங்களா, இதுதான் எக்ஸல் வேர்ல்ட். இவ்ளோ பெரிய பார்க்கா? இங்க எல்லா விதமான ரைட்ஸும் இருக்கு. மும்பையிலேயே இதுதான் பிக்கஸ்ட் ஃபன் ஜோன். குழந்தைங்களுக்கு இதை விட நல்ல இடம் கிடையவே கிடையாது. ஆனா அப்பா, ஆனா இந்த மாதிரி பெரிய எக்ஸல் வேர்ல்ட்ல நம்ம எங்க இருந்து ஸ்டார்ட் பண்றது? நான் எல்லா ரைட்லயுமே உட்காருவேனே. நானும் தான். அதுக்காக தான் இந்த மேப் கொடுத்திருக்காங்க. இந்த மேப்ல எந்தெந்த ரைட்ஸ் எங்கெங்க இருக்குன்னு போட்டிருக்கோம். பார்க்கலாமா? நான் என்ன சொல்ல வரேன்னா, நாம சின்ன சின்ன ரைட்ஸா போகலாம். இந்த பெரிய ரைட்ஸ்லாம் வேண்டாம். இல்லம்மா, எல்லாத்தையும் விட பெரிய ரைட்ல தான் நான் உட்காருவேன். அது ரொம்ப ஜாலியா இருக்கும். இல்ல அருண், நாம சின்ன சின்ன ரைட்ஸா போலாம். அதுலதான் ரொம்ப ஜாலியா இருக்கும். இந்த பெரிய ரைட்ஸ்ல போகும்போது அடிபட்டுருச்சுன்னா அப்புறம் டென்ஷன் ஆயிடும்ல. நாம இங்க என்ஜாய் பண்ண தானே வந்திருக்கோம். நாம சின்ன ரைட்ஸ்லயே போலாம். ஆர்த்தி, அருண் பெரிய ரைட்ஸ்ல போகணும்னு நினைச்சா போக விடுங்களேன். நீங்க ஏன் தடுக்கிறீங்க? அப்பா உன்னை எல்லா ரைட்ஸுக்கும் கூட்டிட்டு போறேன். சரி சொல்லு, நீ எந்த ரைட்ல போக ஆசைப்படுற? அதோ அந்த ரைட்ல. அந்த ரைடா? வா போலாம். இங்க பாருங்க, நான் சொல்றது கொஞ்சம் ஒன்னாகாது ஆர்த்தி. கமான் கமான் கமான், வாங்க போலாம் போலாம் போலாம். இதுல தானே போகணும்னு சொன்னீங்க? இதுல தானே? ஆமா. கமான் கமான் கமான், வாங்க. நீங்க ரெண்டு பேரும் போறீங்களா? ஆமா. நீ போலையா? ஓ காட், இவ்ளோ ஆபத்தான ரைடா? இது சுத்தி சுத்தி தானே வரும். குழந்தைங்களுக்கு இடையில தலை சுத்துச்சுன்னா அது நிக்கவே நிக்காதுல்ல. நீங்க ஒண்ணு பண்றீங்களா? குழந்தைங்களுக்கு இந்த ரைட் வேண்டாம். தேவையில்லாம பயப்பட ஆரம்பிச்சிடுவாங்கல்ல. நாங்க பயப்பட மாட்டோம். எங்களை போக விடுங்க. ஆர்த்தி, பயப்படுறதுக்கு எந்த அவசியமும் இல்ல. இங்க இருக்கிற எல்லா ரைட்ஸும் 100% சேஃப் தான். குழந்தைங்களை போக விடுங்க. ஒரு நிமிஷம். அருண், பிரியா, உங்க ரெண்டு பேருக்கும் பயமா இருந்துச்சுன்னா நீங்க உங்களோட கண்ணை இறுக்கமா முடிக்கிட்டு ரெண்டு பேரோட கையை பிடிச்சுக்கோங்க. அதெல்லாம் உங்களுக்கு தைரியம் வரும். அப்புறம் பயமாவும் இருக்காது இல்லையா? நாங்க இப்ப போலாமா? ஓகே, வாங்க போலாம் போலாம் போலாம்.
கமான் பிரியா. அருண் அங்க பாருங்க. கமான் அருண், கமான் பிரியா. கமான் அருண்.